தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் மத்திய அரசின் அதிகாரி சேர்க்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரை மாநில அரசே நியமிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் விதிகள் உள்ள நிலையில் இனி மத்திய அரசு அதிகாரி ஒருவரும் இடம்பெறும் 5 பேர் கொண்ட தேர்தல் குழுவால் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரை பரிந்துரைக்கப்படுவார் என மத்திய அரசினுடைய புதிய விதிகள் திருத்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாநில அரசுகளே மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை நேரடியாக நியமிக்கும் ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில இனி தேடுதல் குழுவில் மத்திய அரசினுடைய பிரதிநிதியும் கலந்து இருப்பார் அப்படிங்கிறத புதிய விதிகளை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. மிக முக்கியமாக அந்தந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர், அதே போல சுற்றுச்சூழல் துறையுடைய செயலாளர், அதே போல சுற்றுச்சூழல் துறையினுடைய உறுப்பினர் செயலர், அதே போல மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையுடைய நாமினின்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஒருவர், அதாவது இணை செயலாளர் ஒருவர் அந்த குழுவில் இருப்பார். அதே போல ஒரு எக்ஸ்பர்ட், மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நிபுணர் என 5 பேர் கொண்ட இந்த தேர்தல் குழுல புதிதாக மத்திய பிரதிநிதி ஒருவர் இதில் இடம்பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை நியமிப்பதில் பல்வேறு புதிய விதிகளை திருத்தம் கொண்டு வந்து அதில் என்னவெல்லாம் அவருக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா வைக்கணும்னு சொல்லி 2019ல ஒரு புதிய விதிகளை கொண்டு வந்து அந்த அடிப்படையில தான் இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தலைவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த நிலையில இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் குழுவில் மத்திய அரசுடைய பிரதிநிதி ஒருவரை இணைத்து அந்த குழுவில் இணைத்திருக்கிறாங்க. இது மிக முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு தொழில் நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக பல்வேறு விதிமுறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் குழுவில் மத்திய அரசுடைய பிரதிநிதி ஒருவர் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் மீதான பல கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மாநில அரசே ஏற்கனவே தன்னிச்சையாக முடிவெடுத்து வரக்கூடிய நிலையில மத்திய அரசுடைய பிரதிநிதி ஒருவரும் இதில் இணைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.